இனிமையான ஒரு மாலை வணக்கம். பாருங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். எங்க அம்மா, எங்க சித்தி, இன்னொரு சித்தி வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. வாங்க போய் பார்க்கலாம் வீட்டுல. என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? கேட்டாங்க, அதுக்கு கேட்கறேன் நானு. என்னன்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டேன், வாயை திறந்து. ஏன் சொல்ல மாட்டேன்? அப்புறம் அங்க பேசும்போது மட்டும் நல்லா பேசி இருக்கிறது அங்க பேசும்போது மட்டும் நல்லா பேசி சொல்லு. நான் என்ன சொல்லணும் அங்க எதுக்கு அப்படி பேசு? நாளைக்கு சொல்லு. எங்க அங்கதான் சொல்லும் போது தெரியும். இப்ப வந்து எங்க மலுப்புறப்பு நடிக்கிறேன். அந்த விஜயகாந்த் மிஞ்சி ரஜினி சிவாஜி மிஞ்சி நடிப்புல எங்க எங்க தெரியாது. என்ன பேசுனேன்? அதை சொல்லு. பேசுனேம்மா, எங்களுக்கு என்ன பேச ஒன்றும் பேசுறீங்க. ஊருக்குள்ள இப்படிதான் எல்லாரும் சொல்லி பேசிட்டு சொல்றாங்கல்ல. மயிலுன்னா உங்க பேர் தான் டிக்கெட் மட்டும் தான். நீங்க இங்க இருந்து கட்டி கொடுத்துக்குள்ளதானே. அப்புறம் உன்னைத்தான் சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னாங்க. இப்போ கேளு போய். நான் என்ன சொன்னேன்? சின்ன போட்டு ஊரு இதெல்லாம் போய் பிரச்சனை. நல்லதான் பேசணும், நல்லதான் சொல்லணும். எங்க நீ நல்லது சொல்ற? எதுக்கு அப்படி சொல்றாங்க? நான் என்ன சொல்லி இருக்கிற நீயே சொல்லாம எப்படி இந்த பேச்சு வெளியே வர? நீயே சொல்லு. நான் ஒன்றும் சொல்லலைங்க. கூடி போய் வச்சு கும்பகும்பரமா இல்லையான்னு வேறு பேசலிட்டா சொல்லி வச்சிருக்கிற நீயே. நீதான் இந்த வேலை பாக்குற. நீதான் என்னை பத்தி பேசுனியாமா? சொன்னியாமா மல்லிகை சொல்லுச்சுன்னு? நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கிறீங்க. நான் பேசல. பேசுவேன். உண்மை பேர் நீ அவளை வந்து அரிச்சந்திர போனா உண்மை மட்டும் பேசுறேன். உண்மை சொல்லிட்டியா? சொல்லு. சொல்லிட்டு இல்லையா? நான் சொல்ல மாட்டேங்கிற அம்காங்கள் சொன்னாங்க. நாங்க சொல்லவே மாட்டேங்கிறேன். அப்படியே எங்க நாய் பேசுறீங்க. எதுக்கு எங்க நாய் அவங்க சொன்னாங்கன்னா காதல் வாங்க அப்படியே வச்சுக்கணும், சொல்லக்கூடாது. எதுக்கு சொன்னேன்? காதல் வாங்கி சண்டை கட்டிருக்கீங்க. சொல்லாம எப்படி பேச்சு வெளியே வர? எப்படி வரேன்னா எனக்கு நானே நோட்டுறத நீ சொல்லாமே வந்து பேச்சு வெளியே. நான் யார்கிட்ட சொன்னேன்? யாருக்கு சொன்னாலும் நான் யாருகிட்டமே சொல்ல கிடையாது. சொல்லி இருக்கேன். ஐயோ சாமி, நீ யாருகிட்டும் சொல்ல கிடையாது. சொல்லி இருக்கிற அந்த பேச்சு நீ சொல்லி இருக்க. டிக்கெட் பில்லுக்கு நான் கூடி நாளைக்கு வர்றேன். அங்கேயே வந்து கேட்டு வர்றோம். அப்படியே ரெண்டுல ஒண்ணு உண்டுன்னு பாத்துவாங்க. இல்ல யாருகிட்டும் சொல்லல. யாருகிட்டும் சொல்லல. அப்படியே குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியலன்ட்டு ஆளுகளை ஏமாத்தி அதெல்லாம் ரெண்டு பேரும் பயில்வான் மாதிரிதான் இருக்கிறீங்க. நீங்க பிச்சைக்காரங்க இல்ல, பல பழுக்கான ஆளுங்க. நான் சொல்லாதே நீயா இருக்கிற. சொல்றேன் நான். சரி சரி, அந்த குட்டியக்கா கூட்டிட்டு வந்து விடுறேன். வயசான பேசிக்கிறாங்க, குறைஞ்சு பேசுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆகுது. இப்படி என்ன காலையில பசியோட தான் கிடக்குது. புளி சாப்பாடு சாப்பிடலையா? டிஃபன் பார்த்து புளி சாப்பாடு ரெண்டு பேரும் புளி தின்னுட்டீங்க. நான் என்ன தின்னேன்? நான் எங்க தின்னேன்? எல்லாம் ஒண்ணா சேர்த்து தின்னுட்டு வந்து நீங்க நல்ல டைம் பேசுறோம். நீங்க நான் சாப்பிட்டேன். நான் எங்க வீட்டுல சாப்பிட்டேன். ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டேன். ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சோட டேஸ்டா பார்த்தேன். நானே சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. சாப்பிடும்போது ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப வந்து எங்க கூட சேர்ந்துட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அப்படியெல்லாம் நானும் சாப்பிட மாட்டேன். யாருக்கு போறன்னு வேசல் போட்டு கொடுக்குது வச்சுக்கோ. அவளுக்கு அதே வேலைதான் எப்ப பார்த்தாலும். நம்பர் போட்டு கொடுறேன். முடியாது, போட மாட்டேன். போட முடியாது. போட்டு முடியாது. சொல்றக்கே நீ வேஸ்ட். அப்படிதான் நானு. போ. என்ன பிறண்ட? என்ன பிறண்ட? என்ன பிறண்ட?
ஹலோ ஏன் குட்டி மணி எவ்வளோ வச்ச போன் பேசிட்டு இருக்குது அந்த அம்மா டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரி போன் பண்றதா இங்க சரி பண்றேன் கிளம்பி வர்றேங்க தம்பிக்கு. பேசுறேன் நம்பர் அவங்க தொலைஞ்சிட்டு வாங்க. என்ன மலையா இவகிட்ட எனக்கு என்ன பேச முடியும்? நான் பேச மாட்டேன். யாரு கூட பேசல, எல்லாம் அவங்க வேலை போங்க. நான் போறேன். மரியாதை கிட்ட போன சொல்ற நீங்க நீ வந்து ஃப்ரெண்ட் கிட்ட போ அவகிட்ட போ எனக்கு கிட்ட பேசு. அவன் வந்து பேசணும்னா விட்டுறா. ஏன் சும்மா நீ கூட பேசிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? வந்தா கம்மன் ஒரு 2 வாய் சோறு போடுறாங்களா? போடலையா? எதுக்கு அவனுக்கு போடணும்? நீ சம்பாதிச்சு நீ கூட பேங்க் ஓட்டு போய் புளிச்சா போட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தியா? அவகிட்ட பேசுனா பேசுனா அவன் சண்டை கட்டுறேன். உங்ககிட்ட பேசுனா அவகிட்ட போய் பேசுறது. யாருக்கிட்ட நான் பேசுறது? சொல்லு நீ உட்காந்துட்டு என்ன பேசு பின்ன எடுத்துரும் பாத்து. நான் போறேன்டா போறட்டு வெளியே எப்ப நீ வா எங்க போற? அவ கிடக்குற அவ அப்படித்தே பைத்தியக்காரி. போனதுக்கு அப்புறம் பிறந்த பேசுங்கடி. அப்படிதான் பேசுவான். பாம்புக்காது சம்பாரிச்சு போடுறாங்கல்ல தின்னுட்டு பிறந்த வச்சுட்டு உட்காந்து. ஆமா உங்க ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்குறேன் எங்க ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. வெட்டினாயும் பேசிட்டு உட்காந்துக்குங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் போயிடாது. வெட்டினாயும் பேசிட்டு வருங்க. ஆம்பளை சம்பாரிச்சு போட்டு தின்னு போட்டு வேற அதை பத்தி சொல்லாது. நாங்க ஒரு நாளுக்கு நான் கிரீப் போட மாட்டேன். நான் கிரீப் போடாத ஆளுக்குதான் நாங்க வருஷம் 360 தெரியுது. உட்காந்து வெட்டினாயும் ஊட்டினாயும் பேசிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இங்க வலிக்குதுங்களா நான் சொல்ல மாட்டேன். வேலைக்கு போயிட்டு இங்க வலிக்குது ஐயோ இங்க வலிக்குது நாங்க சொல்ல மாட்டேன். வலிச்சாலும் மாத்திராங்க சாப்பிட்டு நாங்க வேலைக்கு போவோம். அப்படியே நீங்க போவோம் பிறந்த வயசுல உட்காந்துருக்கீங்க. வீடு வலிச்சா எதுக்கு வேலை வெட்டி போகும் எதுக்கு எனக்கு பிறந்த பேசுறீங்க? வேலைக்கு போகும் டெய்லி வேலைக்கு போக வேண்டியது. இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு வீட்டுல? உன்னை பேசலன்னு உட்கார்ந்து இருக்கிற நீ பாவுக்காது காலையில வந்த மல்லிகா நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. நீ வேலை செய்யறதுக்கு வீட்டுல காலையில எனக்கு அப்படித்தான். காலையில ஒரு அம்மா வந்துச்சு. ஒரு அம்மா காலையில வந்துச்சு. வந்ததுல இருந்து அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா வந்துச்சு. அப்புறம் வரிசையா வந்துட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க. வந்திருப்பா போய் வீட்டுல உட்காந்தோன்னா ஆளுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. எந்திரிப்பா அது நானே முடி கூடுறவங்க போக சொல்றேன். அவங்க பிரியாணி வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. டீ வச்சு கொடுங்கிறாங்க. டீ வைக்கிறது சிலிண்டர் கிடையாது. எனக்கு ஒரு ஆள் அங்கிருந்து வந்து டீ வச்சு கொண்டு வந்தாரு. அந்த ஆள் எங்க வச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. பிரியாணி வேணுமான்னு கேக்குறாங்க. சரி போ இடத்த காலி பண்ணி எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. வெட்டி என்ன 1000 வேலை இருக்கு? என்ன காலையில வந்து உட்காந்து ஏமலியா அது எப்படி எங்களை பார்க்க உனக்கு என்னம்மா 1000 வேலை? எனக்கு 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் முன்ன சொல்லிட்டேன். நம்ம என்னமோ ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். நம்ம போகக்கூடாது. ஐடியா பண்ணி வச்சிருக்கியா? நம்ம போகக்கூடாது. இங்கேயே இருக்கும். அப்படியே சரியா ஏதாவது எடுத்து என்ன எடுத்து அடிச்சு போக்குறதுன்னு தெரியலன்னா போறாலும் இல்லையா இடத்த விட்டு காலி பண்றாங்க. போக மாட்டோம். நாங்க எப்படி போவோம்? எதுக்கு போவோம்? நீ மட்டும் சொல்ல உட்காந்துக்கு வெடி உட்காந்துக்குங்க. வெடி சாப்பிட்டு இங்கே படுத்துக்குங்க. நீ மட்டும் அந்த வீட்டுக்கு போற இந்த வீட்டுக்கு வரவே இல்ல. அப்ப நாங்க நீ உள்ள படுத்துக்கோ நாங்க வெளியே படுத்துக்கிறோம். காலையில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மல்லிகா. இது உட்காந்துதான் இருந்துச்சு. ஆமா உட்காந்துட்டே தண்ணி சேர்ந்துட்டு வந்து கிணத்துல பாத்திரம் எல்லாம் கழுவி கமித்தி வச்சுட்டு வீடெல்லாம் ஞாபகமா பொருள் இருக்குதுங்க. நான் எடுத்துட்டு போறேன். யாரு பேச்சுக்கு யாரும் அமுக்கு நான் வரல.
ஐயோ, தூக்கிட்டு போறாள என்னன்னு தெரியலையே. பைத்தியக்காரி என்ன தூக்கிட்டு போறாள? பைத்தியம் பைத்தியம் வா பைத்தியம். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா வைத்தியக்காரனு பைத்தியம் ஆயிடுச்சாமா. வா பைத்தியம். அப்படிதான் ஒரு உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் மெண்டல் பைத்தியக்காரன் மெண்டல் பைத்தியம். வாடா ஏழை